அறிவில்ல மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. மதவாதிக்கு அவ்வளவுதான்டா மரியாதை, வேற எப்படி மரியாதை? அதுவே அதிகபட்ச மரியாதை. எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது. அதாவது ரத்தம், நாடி, நரம்பு, சதை, எலும்பு, முடியில கூட சாதி வெறி ஊர்னாலதான் இப்படி பேச முடியும். சிந்திரா கூட அவங்க சளி வராது, சாதிதான் வரும். அந்த அளவு சாதி வெறி ஆயிவேன். பஸ் சுத்தி இரும்பு கம்பி போட்டு அங்க போயிட்டு இந்த தஞ்சாவூர் கோவில்ல போயிட்டு கல்வெட்டுல செதுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கணும். செருப்பு போறதுக்கு யூஸ் ஆகும். கொள்கையே கிடையாது அவருக்கு. அவர் எங்க கொள்கையை சொன்னார்? ஏதாவது ஒரு கொள்கையை சொன்னாரா? ஒரு கொள்கையற்ற கூட்டம் தமிழ்நாட்டில் வளர்வது என்பதை தடுக்க வேண்டியது. விஜய் கிட்ட கொள்கை இல்லைன்றானு உடச்சி பேசுவோம். அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஈழத்தில் நடந்த படுகொலைகளை பத்தியும் எப்படி கற்பழிச்சு எவ்வளவு கொடூரமா கொன்னாங்க அப்படின்னு பேசும்போது நமக்கு ரொம்ப வெறி வருது. நம்ம தமிழா இருக்கும்போது நம்ம உணர்வு தூண்டப்படுது. எனக்கு திமுக கண்டு வெறி வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதுதான் அரசியல் மாண்புன்றானுங்க. எனக்கு அந்த மாண்பு வந்து பிடிக்கல, புரியவில்லை, என்னன்னே தெரியல. பிடிக்கலன்றதால எனக்கு புரியல, அந்த மாண்பு புரியல. அவ்வளோ திமுக கொள்கை வேற, விசிக கொள்கை வேற, கம்யூனிஸ்ட் கொள்கை வேற. கொள்கை என்ன வேணா இருக்குதுங்க. தமிழகத்துக்கு பிஜேபி வரக்கூடாதுங்க, ஒற்றை எரிஞ்சு பிஜேபிங்க. நாங்கள் அதனால இந்தியாவுக்காக கூட்டணி வச்சிருக்கோம் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இப்போ தமிழகத்துக்கு ஒற்றை எரிதி திமுக தான். பெண்களுக்கு பாதுகாப்பு தரல, சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்குது, லஞ்சம் ஊழல் பெருகிட்டு இருக்கு, பதவியில் இருக்கிறவங்களோட பணியாற்றணும் அதிகரிச்சிருக்குது, குவாரி கொள்ளை நடக்குது, மணல் கொள்ளை நடக்குது. திமுக வந்து தமிழகத்தை சுரண்டி சாப்பிடுது. அப்படின்ற போது அப்போது தமிழகத்துக்கான ஒற்றை எதிரி திமுகன போது திமுகவோட அதிகமாக விஜய் எதிர்க்கிற கேட்டால் கொள்கை இல்லைன்ற ஒரு மதவாதிகிட்ட பேசிடலாம், ஒரு சாதி வெறின்ட்ட பேசலாம். ஆனால் நாம் தமிழர்கிட்ட பேச முடியாது. 543 எம்பிக்கள் மொத்தம் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் சரிசமமாக எம்பி ஓட்டு போயிடுச்சு. இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த 40 எம்பி ஓட்டு தான் இருக்குது. அது நாம் தமிழர்கிட்ட இருக்குது. ராகுல் காந்திக்கு ஓட்டு முடியா, மோடிக்கு ஓட்டு முடியான்னு கேட்டால் அவன்கிட்ட பதில் இல்லை. அவன்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? என் அண்ணன் சீமான் பேர் எழுது, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிற மக்களுக்கும் நான் நல்லது செய்வேன், திராவிடத்தை ஏற்றுக்கிற மக்களுக்கும் நான் நல்லது செய்வேன், என்னுடைய நோக்கமே நல்லது செய்யறதான் அப்படின்ட்டு வந்தா நீ வந்து ஊழல் மஞ்சளும் செய்கிற திமுகவை விட்டுட்டு தாவேக்காவை எதிர்த்துட்டு இருக்க. இன்னைக்கு புரியல உன்னுடைய அரசியல் என்ன. தாவேக்கா கிட்ட கொள்கை இல்லைன்னா நாம் தமிழர்கிட்ட அரசியல் இல்லைன்னு தான் நம்ம விவாதத்தை வைக்கணும். பேஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 3 குரங்களை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வாய், காது, கண்ணு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 3 குரங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது முதல்ல வந்து கவுண்டம்பாளையம் ரஞ்சித், பிஜேபியை சார்ந்த கவுண்டம்பாளையம் ரஞ்சித்தை போட்டு புழக போகிறோம். அவர் வெறும் ரஞ்சித் சொன்னால் அவர் கோச்சிப்பார். சாதி வெறியன் ரஞ்சித், அவரை பற்றி பார்க்க போகிறோம். 2வது நம்ம வானவில் பிரதர்ஸ், வானவில் கொஞ்சம் கூட ரோசமே இல்லாத ரோஸ்ட், அவங்க தான் பார்க்க போகிறோம். அடுத்ததான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டையோட நாம் தமிழர் ஒரு சேட்டை தான். இந்த சாட்டையோட சேட்டை கொஞ்சம் காலமாக அதிகமாக இருக்குது. அந்த 3 பேரை பற்றி தான் நீ நம்ம வீடியோல பார்க்க போறோம்ல, ஒருத்தர் இருக்காரு, பழக்க போறோம். ஆமா, அவரும் இருக்காரு. ஆமா ஆமா. சரி, இந்த கவுண்டம்பாளையம் ரஞ்சித்தை எதுக்கு பேசுறோம்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ணியிருக்கு, போனோமா விநாயகருக்கு பூஜையை போட்டோமா, வந்தோமா, கொழுக்கட்டையை வாங்கினோமா, தின்னமா, வந்தோமான்னு இல்லாத அறிவில்ல மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. விஜய் வந்து விமர்சிச்சிருக்குது. விஜய் வந்து சொடக்கு போட்டு மோடிஜி அவர்களே சொல்றாரு அப்படின்றா, மரியாதை இல்லாமல் சொல்றாரு அப்படிங்கிறான். மதவாதிக்கு அவ்வளோதான்டா மரியாதை, வேற எப்படி மரியாதை? அதுவே அதிகபட்ச மரியாதை. உங்களுக்கு கொடுத்துருக்கதே அதிகபட்ச மரியாதை. வேற என்ன, வேற எப்படி பேசணும் உங்களை? சொடக்கு போட்டு மோடிஜி அவர்கள் தான் சொன்னாங்க. மோடிஜி அப்படின்னு வேற எதுவும் சொல்லல, தப்பா எதுவும் பேசல. மோடிஜி அவருக்கு நல்லா தானே சொடக்கு போட்டு, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. நீங்கள் மதவாதம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவ்வளோதானே மரியாதை தர, அதுவே உங்களுக்கு அதிகபட்ச மரியாதையா? அதே நாங்கள் எங்கள் மரியாதையை கெடுத்துக்கூடாதுன்னு உங்களுக்கு கொஞ்சோண்டு மரியாதை கொடுத்து அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, அது முதலமைச்சர் வந்து நீங்க எப்படி அங்கிள்னு சொல்லலாம், அங்கிள்னு சொல்லலாம். அவருக்கே திமுக காரனோட அதிகமாக நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் கோவம் வருது. என்ன காரணம் எனக்கு புரியலையே. அங்கிள் தான் ஏன் சொல்ல முடியும்? இப்போ உன்னுடைய தங்கச்சி பையன் வந்து அங்கிள் எனக்கு அதை ஏய் அங்கிள்லாம் சொல்லக்கூடாது, வாயிலே போடுவேன் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுவேன். அங்கிள் உனக்கு சாக்லேட் வாங்கி தர அப்படி தானே சொல்லுவேன். இப்போ நம்மளோட மூத்த கொஞ்சம் வயசானவங்கள இல்லை ஃப்ரெண்டோட அப்பாவை அங்கிள் தானே சொல்லுவோம். அங்கிள் கெட்ட வார்த்தை மாதிரி பேசுகிற பைத்தியக்காரனே, நீ பேசுகிற ஜாதிலாம், நீ பேசுகிற சாதி வெறிலாம் உனக்கு தப்பா தெரியல. அங்கிள்னு சொன்னதும் மோடிஜி அவர்களே சொன்னதும் உனக்கு தப்பா தெரியுதுடான். கவுண்டம்பாளையம் மாதிரி ஒரு கன்றாவியான காவியத்தை எடுக்கும் போதெல்லாம் தப்பா தெரியல. ஆமா, இவன் எப்படின்னா மக்களே, அதாவது ரத்தம், நாடி, நரம்பு, சதை, எலும்பு, முடியில கூட சாதி வெறி ஊர்னாலதான் இப்படி பேச முடியும். சிந்திரா கூட அவங்க சளி வராது, சாதிதான் வரும். அந்த அளவு சாதி வெறியா இவன் வந்து விஜய் விமர்சிக்கிறானா,
நம்ம சந்தோஷம் தான் படணும். இவன் விஜய் ஆதரிச்சா தான் நம்ம வந்து வருத்தப்படணும். ஐயோ இவெல்லாம் விஜய் ஆதரிக்கிறாரே அப்படின்னு நம்ம வருத்தம் தான் பண்ணணும். இவன் விஜய் விமர்சிச்சானா சந்தோஷம் தான் பண்ணணும். ஏன்னா விஜய் சரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, விஜய் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாருன்னு இவன் கவுண்டபாளையம் ரஞ்சித் விமர்சிச்சா நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். அதனால இந்த கேரக்டர் ரொம்ப இதுக்கு மேலே பேச வேணாம். இந்த எடுத்துக்காட்டுல இந்த நாயை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவனை பற்றி சொன்னது போதும். அதாவது போதும் அப்படிலாம் விட்டுற முடியாது. இவனை பற்றி இன்னும் பயங்கரமாக தான் ஒன்று எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னு நண்பர் கேட்டதுக்காக சொல்கிறேன். இவனை கொட்டிட்டு போய் சாக்கடையில் தள்ள முயற்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், சாக்கடையே இவனை என்கிட்ட தள்ளாதீங்க, இவன் என்னோட நாக்கம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லும். அவ்வளோ சாதி வெறி பிடிச்சி பேசுகிறவன் தான் இந்த ரஞ்சித். இவன் விஜயை பற்றி விஜய் விமர்சித்து நம்ம எல்லாருக்கும் பெருமை தான். விஜய் சரியான வழியில் போகிறாரு அப்படின்றது நம்ம நிம்மதி அடையலாம். அப்புறம் இந்த வானவில் நண்பர்களை பற்றின ஒரு தெளிவான வீடியோவை வந்து நம்ம அடுத்தது முழுசாக தனியாக ஒதுக்கிடுவோம். இருந்தாலும் போகிற போக்கில் ஒரு 2 அடி அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு மாதிரி தான் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும். இவனுங்க ஒரு 1/2 hour வீடியோ பேசியிருக்கானுங்கடா. 1/2 hour என்ன ஐடியா கொடுக்குறானுங்கன்னா, விஜய் இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு, பிரச்சாரம் பண்ணிட்டே சுற்றுப்பயணம் போகிறாரு. அவரு கட்சி விஷயமா போகிறாரு, சும்மா ஊர் சுத்தலாம் போல. அவரு அது மேலே தெரிஞ்சுக்கணும். இவர் சாரி மாதிரி சும்மா சுற்றி பார்த்து புறாக்கெலாம் சாப்பாடு போகிறதுக்கு போல. அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் கட்சி ரீதியாக மேற்கொள்ளப்படுறாரு. அதை கட்சி அடுத்த கட்ட நிலைமை கொண்டு போலான்றதுக்கோசம் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன சொல்றான், பஸ்ஸை சுத்தி இரும்பு கம்பி போட்டுணும், ஏறுவான கரண்ட் பாஸ் பண்ணிடுன்றேன், கரண்ட் வச்சிருந்தியா, அவ்வளவுதான். தொண்டர்கள்லாம் வண்டி மேல ஏறிட்டு வாங்கலாம், விஜய்க்கு ஆபத்து ஆகுமா, அதனால இவன் ஐடியா கொடுக்குறான். வைத்தறிச்சல் இரும்பி வேலையை வச்சு கரண்ட் ஷாக் கொடுங்க, கிரீஸ் தடவுங்க, ஹீட் ஆக்குங்க, கம்பியா தொட்ட ஹீட் ஆக்குங்கன்னா. இந்த ஐடியாவெல்லாம் இவனுங்க போயிட்டு இந்த தஞ்சாவூர் கோவிலில் போயிட்டு கல்வெட்டில் செதுக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கணும். செருப்பு டோக்கன் போடுறவங்களாம் யூஸ் ஆகும், செருப்பு டோக்கன் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பைத்தியக்காரனே விஜய் வந்து மாநாடு அவர் சுற்றுப்பயணம் போகிறாருன்னா அதில் இருக்க சிக்கல் பிரச்சனைகள்லாம் அவங்க உட்காந்து பேசிப்பானுங்க. இவனுங்க 1 மணி நேரம் உட்காந்து இவனுங்க 1 மணி நேரம் உட்காந்து ஐடியா கொடுக்குறானுங்க விஜய்க்கு. இப்போ விஜய் எப்படிலாம் பாதுகாப்பாக போகணுன்ட்டு. இதே மாதிரி தான் திமுகவும் 1 மணி நேரம் உட்காந்து யோசிக்கும் சுற்றுப்பயணம் உதயநிதி போகணும்னா. ஏன் அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமா வருமா? இல்ல எப்படி கூட்டம் வர வைக்கணும்னு உட்காந்து 1 மணி நேரம் பேசுவோம். கூட்டம் வர வைக்கிறது. ஆமா, இவனுக்கு வந்து விஜய் விமர்சிக்கிறானுங்க பாத்தீங்களா. கொள்கையே கிடையாது அவருக்கு. அவர் எங்க கொள்கையை சொன்னார் சொல்லுங்க, ஏதாவது ஒரு கொள்கையை சொன்னாரா? ஒரு கொள்கையற்ற கூட்டம் தமிழ்நாட்டில் வளர்வது என்பதை தடுக்க வேண்டியது. இப்ப சாட்டை திரும்ப திரும்ப சொல்றதும் நாம திரும்ப திரும்ப சொல்றதும் கொள்கை இல்லாத தாவேக்கா, கொள்கை இல்லை, விஜய் கிட்ட கொள்கை இல்லைன்றானுங்க. இப்போ உடச்சி பேசுவோம், வா நாம் தமிழரையும் தாவேக்காவும் உடச்சி பேசுவோம். இன்னைக்கு பிரச்சனைனா பார்த்துக்கலாம், உடச்சி பேசுவோம். இப்போ நான் முதல்ல என்ன கேட்குறேன்னா, நாம் தமிழர் கொள்கை நல்ல கொள்கை தான். நான் தமிழர்களுக்கான கொள்கை தான் நாம் தமிழர் கொள்கை. நான் தமிழர்கள் எல்லாருமே நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்களா? நாம் தமிழன்றாங்க. இப்போ நான் தமிழன் அப்படின்னா நான் வந்து நாம் தமிழர் கட்சியாக இருந்தால் அதோட முடிச்சிருவானுங்க. இப்போ நான் தமிழன் அப்படின்னும் போது நான் தமிழராக இல்லைன்னா, நான் வேற ஒரு கட்சியை ஆதரிக்கிறேன்னா, நான் தமிழன்னா நான் தமிழனா, என்னுடைய அப்பா தமிழனா, என்னுடைய தாத்தா தமிழனா, என்னோட கொழு தாத்தா தமிழனா பார்ப்பானுங்க. இப்போ நீ ஒரு தமிழனா இருந்துட்டு தமிழ் தேசியத்தை தப்பா பேசாத, நீ தமிழனா இருந்து திராவிடன் சப்போர்ட் பண்றியே அப்படின்லாம் கோவப்படாதீங்க மக்களே. எனக்கு தமிழ் தேசியம் பிடிக்கும், தமிழனா இருக்க எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு தமிழ் தேசியம் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் சீமானை ஏற்றுக்கணுன்றது அவசியம் எனக்கு இல்லை. தமிழ் தேசியம் எனக்கு பிடிக்கும், ஆனால் சீமானோட தலைமை எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்ற போது நான் சில காரணங்களை சொல்கிறேன். முதல் காரணமாக, சீமான் வந்து இப்போ ஒன்று பேசுவார், அப்போ ஒன்று பேசுவார். ஸோ இதே திரும்ப சொல்லாது அப்படின்னா அவர் பேசுறாருங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு கோவம் வந்தாலும் அது சொல்லி தான் ஆகணும். மாட்டுக்கறி சாப்பிட்றா நல்லா அடிச்சு சாப்பிட்றா அப்படிங்கிறாரு. அப்புறம் மாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு மாடுக்கு ஒரு மாநாடு வைக்கிறாரு. கிறிஸ்துவர்களும் முஸ்லிம் சகோதரன்றாரு. அப்புறம் திமுகவுக்கு அவங்க தான் ஓட்டு போகிறாங்க, அவங்க வந்து சாத்தானின் பிள்ளைகள்ன்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஈழத்தில் நடந்த அந்த படுகொலைகளை பற்றியும் அந்த துயரத்தை பற்றியும் பேசுகிறாரு. மன உருக்கமாகுது, நமக்கு கோவம் வருது. காங்கிரஸும் திமுகவும் பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்து அழகாக பேசுகிறாரு. நமக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. நம்மளுடைய தமிழ் இனம், நம்ம போன்ற தமிழர்கள் அங்கே குத்தா செத்து போனாங்கன்னு கோவம் வருது. யார் மேலே கோவம் வருது? சீமான் பேச திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் அவ்வளோ கோவம் வருது. திமுக நினச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம், கொண்டிருக்கலாம், அவங்க அதான் ஆட்சி கட்டியில் இருந்தாங்க, எதனா ஒன்று பண்ணியிருக்கலாமே, கொத்தா லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்களே, அண்ணன் இந்த அரசியலை பேசுறதுக்கு யாருமே வரல, அண்ணன் பேசுறாருன்ற போது அவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது, திமுக மேல ஒரு கோவம் வருதுங்களா? அவர் தமிழர்களுக்காகவும் ஈழ தமிழர்களுக்காகவும் பேசுறாரு. நமக்கு வந்து அவர் மேல ஒரு அன்பும் திமுக மேல ஒரு கோபமும் வருது. ஒரு பெண்ணை எப்படி கொன்னாங்க,
எப்படி கற்பழிச்சு எப்படி கொன்னாங்க, எவ்வளோ கொடூரமாக கொன்னாங்க அப்படின்னு பேசும்போது நமக்கு ரொம்ப வெறி வருது. நம்ம தமிழாக இருக்கும்போது நம்ம உணர்வு தூண்டப்படுது. எனக்கு திமுக கண்டு வெறி வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னடா இவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு, இவ்வளோ கொடூரமாக அந்த ஈழத்தமிழர்களை கொண்டு இருக்காங்களே ஆட்சி கட்டில திமுக ஆட்சி கட்டில அன்னைக்கு திமுக தான் இருந்திருக்கு, அண்ணா அன்னைக்கு விமர்சிச்சாரு, இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறாரு அப்படின்னா இதுதான் அரசியல் மாண்புன்றானுங்க. எனக்கு அந்த மாண்பு வந்து பிடிக்கல, இல்ல புரியவே இல்லை, அது என்னன்னே தெரியல. அது பிடிக்கலன்றதால எனக்கு புரியல, அந்த மாண்பு புரியல. அவ்வளோ கொடூரமாக செத்தாங்க அன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சிக்கு இந்த திமுக. அன்னைக்கு உட்காந்து 4 மணி நேரம் அவங்களை விமர்சித்தது நீனு, அன்னைக்கு அப்படியே விமர்சிச்சுட்டு இன்னைக்கு ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிற. அப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ள நடக்கிறது அங்காளி பங்காளி சண்டைங்கிற. ஒரு அங்காளி பங்காளி சண்டையில தான் அவ்வளோ கொடூரமாக மக்கள் கொல்லப்பட்டாங்களா? நான் தமிழன் தான், எனக்கு தமிழ் தேசியம் பிடிக்கும், ஆனாலும் நான் சீமானா ஏற்கல. எதனால ஏற்கல? இதனால தான் ஏற்கல. இன்னைக்கு சரி அண்ணன் என்ன இது கிறிஸ்துவ முஸ்லீமும் சாத்தானின் பிள்ளைன்ட்டாரு, என்ன இன்னைக்கு விஜய் விமர்சித்தாரு, இன்னைக்கு ஆதரிக்கிறாரு, நாளைக்கு விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினாலும் திடீர்னு அவர் திருப்பி ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. ஓகே மேய்ச்சல் நிலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு ஒரு அப்படி நடைப்பயணம் மாதிரி செல்றாரு. ஓகே மாடுகளுக்காக மேய்ச்சல் நிலத்தை மீட்கிறதுக்காக அண்ணன் போறாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் மரங்களை காக்கா வந்து மரத்துல மாடை நடத்துறாரு. ஓகே அண்ணா வந்து இயற்கையை காப்பாத்த அப்படின்றது. திடீர்னு வந்து அணில் குஞ்சுங்கிறாரு. திடீர்னு வந்து விஜய் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. எனக்கு இந்த அரசியல் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஒரு கட்சிக்காரர் இன்னொரு கட்சி தலைவரை வந்து விமர்சிக்கிறாரு. ஏன் உனக்கு இந்த அரசியல் பிடிக்கலன்னா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்போ திமுக தெளிவான ஒரு அரசியல் பண்ணுது. என்ன அரசியல் பண்ணுதுன்னா, பாஜக வந்து இந்தியாவுக்கு ஆபத்து, தமிழகத்துக்கு பாஜக வந்தால் மதவாதத்தை தூண்டிடும், மத கலவரங்கள் நடக்கும், கிறிஸ்துவத்துக்கும் முஸ்லீமுக்கும் எதிரான கட்சி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு திமுக தெளிவாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திமுகவை கடுமையாக யார் விமர்சிச்சிருப்பா? திருமாவளவன் விமர்சிச்சிருப்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக பயங்கரமாக விமர்சிச்சிருக்கோம். ரிமோட்டு கமலஹாசன் என்ன பண்ணார்? ரிமோட்டை தூக்கி அடித்து கடுமையாக விமர்சித்தார் திமுகவை. இவங்க எல்லாருமே வந்து பாஜக ஒற்றை எதிரி பாஜக தமிழகத்துக்கு வரக்கூடாது, வந்தால் மத கலவரம் வெடிக்கும் சொல்லிட்டு ஒரே பாயிண்ட், ஒற்றை எதிரி பாஜகன்ற பேர்ல தெளிவா சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. திமுக கொள்கை வேற, விசிக கொள்கை வேற, கம்யூனிஸ்ட் கொள்கை வேற. கொள்கை என்ன வேணா இருக்கட்டுங்க, தமிழகத்துக்கு பிஜேபி வரக்கூடாதுங்க, ஒற்றை எதிரி பிஜேபிங்க, நாங்கள் அதனால இந்தியாவுக்காக கூட்டணி வச்சிருக்கோம்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. இந்தியாவை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், தெளிவான அரசியல் திமுக பண்ணுது. இப்போ வந்து நல்ல கொள்கை தானே வச்சிருக்குது நாம் தமிழர் அப்படின்ற போது தெளிவான அரசியல் பண்ணலை. ஏன் அப்படின்னா, இப்போ தமிழகத்துக்கு ஒற்றை எதிரி திமுக தான். அப்போ வந்து அவன் வந்து திமுக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரல, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, லஞ்சம் ஊழல் பெருகிட்டு இருக்கு, இந்த பதவியில் இருக்க பண்ணையார்த்தனம் அதிகரிச்சிருக்கு, பதவியில் இருக்கிறவங்களோட பண்ணையார்த்தனம் அதிகரிச்சிருக்குது, அப்புறம் கனிம வள கொள்ளைகள் நடக்குது, அப்புறம் குவாரி கொள்ளை நடக்குது, மணல் கொள்ளை நடக்குது. திமுக வந்து தமிழகத்தை சுரண்டி சாப்பிடுது அப்படின்ற போது, அப்போது தமிழகத்துக்கான ஒற்றை எதிரி திமுகன்ற போது அதே திமுகவை எதிர்க்கிறது தான் யாரு? நான் தாவேகா எந்த இடத்துலையுமே நாம் தமிழரை விமர்சிக்கல. ஏன்னா நாம் தமிழர் திமுகவை எதிர்க்குது, கடுமையாக எதிர்க்குது. அதேமாரி தான் திமுகவை கடுமையாக தாவேக்காவை எதிர்க்கிற போது நீ என்ன பண்ணுற, நீ என்ன அரசியல் பண்ணுறனா, நீ திமுகவோட அதிகமாக யாரை? விஜய் எதிர்க்கிற. கேட்டால் கொள்கை இல்லைன்ற. அவர்கிட்ட கொள்கை தான் இல்லை, உங்ககிட்ட அரசியலே இல்லை. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன் ஏற்கலைன்னு அரசியல் அறிவே இல்லை. ஆமாம், ஏன் ஏற்கலைன்னும் போது அரசியலே இல்லை. இப்போ வந்து நாளைக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து ஆட்சி கட்டியில் உட்காருவேன், அன்னைக்கு தான் உண்மையான தமிழன் ஆட்சி நடக்கும். நீ என்னைக்காவது ஒரு நாள் வருவேன்னா போது அது வரையும் அவன் தமிழ்நாட்டை விட்டு வச்சிருப்பான். திமுகக்காரன் மொத்த பெரிய குழி தோண்டி போச்சிருக்க மாட்டான். அப்போ வந்து உடனடியாக இப்போ மக்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாயிட்டு இருக்கானுங்க. நம்ம கஷ்டம் தலைமைக்கு போய் சேர மாட்டேங்குது. அப்போ உடனடியாக இந்த ஆட்சி கட்டில திமுக அகற்றணும்னா நீ ஒன்று என்ன பண்ணணும், உனக்கு கூட்டணி பிடிக்கலன்னா நீ ஒரு பக்கம் எதிர, அவர் ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க. நீ திமுகவை எதிர்க்கிறதோட எதுக்கு விஜய் அதிகமாக எதிர்க்கிற? மக்களுக்கு தெளிவாக புரியலன்னா நான் இன்னொரு குட்டி கதையை மாதிரி விஜய் மாதிரி ஒரு குட்டி கதையை சொல்லி தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒருத்தன் ஒரு படையை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாட்டை வந்து சுதந்திரமாக இருந்த நாட்டை வந்து ஒருத்தன் வந்து ஒரு படையை கூட்டிகிட்டு வந்து கைப்பற்றிட்டான். அவன் அந்த மக்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறான், பெண்களுக்கு கற்பழிப்பு நடக்குது, அவன் கொள்ளையடிக்கிறான் அந்த நாட்டை. அப்படின்னும் போது அந்த நாட்டை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கும் விடுதலை அடைகிறதுக்கும் ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த நாட்டை காப்பாற்றின, அந்த நாட்டை வந்து அடிமைப்படுத்துறது திமுக அப்படின்னா அந்த குழு இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் தமிழராக வச்சுப்போம். அந்த நாம் தமிழர் வந்து இந்த இந்த நாட்டை அடிமைப்படுத்தியவனை வந்து விரட்டி அடிக்கணும்.
இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் தரணும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஆமா நன்மை பேக்கணும்ட்டு ஒரு குழு ஒன்று அமைக்கிறாரு. அப்படின்னும் போது அதே மாதிரி இன்னொரு குழு ஒன்று அமையுது, விடுதலை வாங்கி தரதுக்காக இன்னொரு குழு, மக்களுக்காக இன்னொரு குழு வந்து அந்த மக்கள் அடிமைப்பட்டிருந்த மக்கள்ல இருந்து இன்னொரு குழு ஒன்று அமையுது. இப்போ என்னன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தின அந்த அந்த படையை போய் தாக்குவீங்களா, இல்லை உனக்கு ஒன்னா போய் தாக்குறதுக்கு பிடிக்கலன்னா நீ ஒரு பக்கம் போய் தாக்கு, அவன் ஒரு பக்கம் போய் தாக்குவானா, இல்லை நான் தான் அந்த மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தருவேன், அவன் எப்படி சுதந்திரம், அந்த குழு எப்படி அந்த சுதந்திரம் வாங்கி தருவான், அவன் எப்படி சுதந்திரம் வாங்கி தருவான், முதல்ல அவனை தாக்குங்கடா, சுதந்திரம் வாங்கி தரேன்னு சொல்றான் பார்த்தீங்களா, அவனை தாக்குங்கடா, அதுக்கப்புறம் நம்ம இவனை தாக்கிக்கலான்னு தாக்குவியா? எனக்கு புரியல. 2 பேருமே வந்து ஒற்றை எதிரியை தான் எதிரியா வச்சிருக்கீங்க. அந்த கொடுங்கோல் ஆட்சியை வந்து அகற்றுறது தான் நோக்கம்னா நீ ஒரு பக்கம் தாக்கு, அவன் ஒரு பக்கம் தாக்குவான், இல்லை சேர்ந்து தாக்கு. அதை விட்டுட்டு நான் தான் மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தருவேன், நாம அதனால முதல்ல இந்த குழுவை தாக்குங்கடா, ஆமா முதல்ல இந்த குழுவை தாக்குங்கடா, அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது 2 பேரும் அடிச்சுட்டு சாவிங்க, அவன் அப்படியே தான் இருப்பான். ஓகேவா? நீங்க வந்து 2 பேரும் வந்து 2 பக்கத்துல இருந்து தாக்குனாதான் அந்த ஆட்சி கட்டிலிருந்து அவனை அகற்ற முடியும். அந்த அரசியலை நாம் செய்யல, தாவேக்கா தெளிவா செய்யுது. கொள்கை இல்லாத தாவேக்கா, கொள்கை இல்லை தாவேக்கான்னு சாட்டை திரும்ப திரும்ப சொல்றான். நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து மக்களை வந்து 2ஆ பிரிச்சாதான் ஒரு அரசியலே நடக்கும். அது எல்லா இடத்துலையுமே சரி. இப்போ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டா ஹிந்துவா முஸ்லீமா 2ஆ பிரிச்சுட்டான். ஹிந்துவோட ஓட்டுக்கெல்லாம் அவன் எடுத்து அவன் ஆட்சி கட்டில உட்காந்துட்டான். இப்போ தமிழகம்னு எடுத்துக்கிட்டா அதிமுகவா திமுகவா ஜெயலலிதாவா கருணாநிதியா 2ஆ பிரிச்சாச்சு. 2ஆ பிரிச்சு ரொம்ப நாள் ஆட்சி கட்டில இருந்தாங்க. இப்போ அதை விட்டுடுங்க. இப்போ என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னா திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடம்னா யாரு அப்படின்னா அவனும் தமிழன் தான், தமிழ் தேசியம் கொண்டவன் யாரு அவனும் தமிழன் தான். ஆனால் 2ஆ பிரிக்கிறாங்க. நீ எதுக்குள்ள வருவ, ஒன்று நீ தமிழனா இருந்தால் தமிழ் உணர்வுக்குள்ள வருவ அப்படின்றான். அவன் திராவிடம்னா என்னன்னு புரிய வச்சு நீ திராவிடன் தான் வருவ, தமிழ் தேசியம் வந்து பிரிவினை பேசுது அப்படின்னு அவன் ஒரு பக்கம் 2ஆ பிரிச்சிடுறாங்க. இந்த பிரிவா பிரிச்சாதான் மக்களை 2ஆ 3ஆ பிரிச்சாதான் அந்த அரசியலே அவங்களால செய்ய முடியும். அதை பிரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், இப்போ ஒரு குழந்தை ஒரு கற்பழிப்பு நடந்துருச்சு அப்படின்னா அவன் தமிழ் தேசிய பிள்ளையா இல்லை திராவிட பிள்ளையா என்ன பார்ப்பாங்க? அவங்க ஒரு குழந்தை அப்படிதான், அவ்வளோதான் பார்ப்பாங்க. இப்போ அதே தான் விஜய் பண்றாரு. என்ன பண்றாரு, மக்கள் நலன் தான் ஒரே கொள்கை, மக்கள் நலன் தான் ஒரே நோக்கம் அப்படின்றாரு. மக்களுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், சட்டம் ஒழுங்கு இருக்கணும், ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி அமையணும், கனிம கொள்ளைகளை வந்து தடுக்கணும், இந்த பண்ணையாத்தனமான ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படின்னா மக்கள் நலன், மக்களுக்கு எது நலன், உண்மையான நலனான ஆட்சி நான் கொடுக்கணும், தமிழக மக்களுக்கான நலன் தான் என்னுடைய கொள்கை, என்னுடைய நோக்கம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்றாரு. அதனால தமிழ் தேசியமே ஏற்றுக்கிறேன், திராவிடத்தையும் ஏற்றுக்கிறேன், 2ஆ நான் எதையும் பிரிக்கல, மக்களை பிரிச்சு ஆடுற அந்த அரசியல் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் தெளிவாக என்ன பண்றாரு, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னா தமிழக மக்கள் தான், தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள், தமிழர்களுக்கான உணர்வு, தமிழை வளர்ப்பது, அதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறாங்க. சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. திராவிடம்னா என்ன, தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதுதான், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து திராவிடம் அப்படின்னா அதையும் நான் ஏற்றுக்கிறேன். எந்த பிரிவினையும் இல்லாத தமிழகத்தில் வாழ்கிற மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நான் நல்லது செய்ய வரேன் அப்படின்னும் போது எனக்கு கொள்கை இல்லை, கொள்கை இல்லாத தற்கூரி தாவேக்கா அப்படிங்கிறாரு. இப்போ கொள்கை தெளிவாக நான் சொல்லியாச்சு. இப்போ மக்களை பிரிச்சால வேணாம், தெளிவான அரசியல், தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஏற்றுக்கிறாரு. மக்களோட நலன் தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கை, தமிழக மக்களோட என்னை வந்து இத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ இடத்துல வந்து நான் இவ்வளோ செல்வாக்கோட வாழ்ந்ததுக்கோ, நான் இவ்வளோ வந்து புகழ் பெற்றதுக்கு காரணம் தமிழக மக்கள். அவங்க வந்து திமுக ஆட்சியில் ரொம்ப துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாகுறாங்க. அரசியல்னால அவங்க ரொம்ப வந்து பாதிப்பு உள்ளாடுறாங்க. அவங்களுக்கு நல்ல அரசியலை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் வராது. அதுதான் ஒரு நோக்கம், அதுதான் ஒரு கொள்கை. அதனால 2த்தையுமே அவர் ஏற்றுக்கிட்டு பிரிவினை இல்லாத ஒரு அரசியல் அவர் செய்யும் போது உனக்கு அவர் பிடிக்கல, உனக்கு அவர் மேலே கோபம் வருது. திமுகவை எதிர்க்கிறத விட தாவேக்காவை அதிகமாக எதிர்க்கிற, மக்களுக்கு நல்லது செய்ய வரணும்னு நினைச்ச தாவேக்காவை எதிர்க்கிற, அதனால எனக்கு சீமானை பிடிக்கல. இதுதான் காரணம். விஜய கொள்கை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நான் இப்போ தெளிவாக கேட்குறேன். எம்எல்ஏலாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஓட்டு பார்த்தா அவர் முதலமைச்சர் ஆக முடியும். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு எம்எல்ஏவா ஒரு தொகுதியில் நிற்பாரு. திமுக கூட்டணியில் இருக்க எம்எல்ஏக்களும் திமுக எம்எல்ஏக்களும் ஓட்டு போட்டாதான் மு.க. ஸ்டாலின்ற எம்எல்ஏ முதலமைச்சர் ஆவார். அதே தான் அங்கே நாடாளுமன்றத்திலையும். இப்போ இந்தியா முழுக்க வந்து எம்பி எலெக்ஷன் நடக்கும். மோடியும் ஒரு எம்பியா நிற்பார், ராகுல் காந்தியும் ஒரு எம்பியா நிற்பார். இப்போ காங்கிரஸ் கூட்டணியும் பிரதமர் வேட்பாளராக வந்து பிரதமருக்காக நாங்கள் இவருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்ட்டு ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவாங்க. மோடியும் ஒரு பிஜேபி கூட்டணியில் இருக்கவங்களும் பிரதமராக மோடி இருக்கட்டும்னு மோடிக்கு ஓட்டு போடுவாங்க. 40 எம்பி நாம் தமிழருக்கு வந்துடுச்சு. நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் எம்பிக்கள் ஆல்ரெடி மக்களை கொண்டு குவிச்ச, ஈழத்தில் மக்களை கொண்டு குவிச்ச காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி
பிரதமர் ஆகணும்ட்டு அவருடைய எம்பி ஓட்டை வந்து ராகுல் காந்திக்கு போடுவாங்களா, இல்லை மக்களுக்கு இப்போ துன்பம் கொடுக்குற, ஜிஎஸ்டி அதிகப்படுத்தின, இப்போ ஊழல் லஞ்சலும் பெருகி இருக்கிற, மதவாதம் பண்ணக்கூடிய மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா? 2 பேருமே சீமான் எதிர்க்கிறாரு, கடுமையாக எதிர்க்கிறாரு. இவர் ஓட்டு போடுவாரா அவருக்கு ஓட்டு போடுவாரான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் கிடையாது. கேட்டால் அவங்களுக்கு கோபம் தான் வரும். நீ எந்த கட்சிக்காரன் என்ன அது? அதாவது இப்போ ஒரு சாதி வெறியன்ட்ட பேசிடலாம், ஒரு மதவாதிகிட்ட பேசிடலாம், ஒரு சாதி வெறியன்ட்ட பேசிடலாம். ஆனால் நாம் தமிழர்காரன்ட்ட பேச முடியாது. இந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். நீங்கள் 40 சீட்டு வச்சுருக்கீங்க, 543 எம்பிக்கள் மொத்தம். ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் சரிசமமாக எம்பி ஓட்டு போயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த 40 எம்பி ஓட்டு தான் இருக்குது. அது நாம் தமிழர்கிட்ட இருக்குது. ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவியா மோடிக்கு ஓட்டு போடுவியான்னு கேட்டால் அவன்கிட்ட பதில் இல்லை. அவன்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன்னுவான். ஏன்டா டே, அவர் வந்து எம்எல்ஏ வேட்பாளரா, அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் நிற்கிறாரு, அவர் எம்பி கிடையாதுடா, அவருக்கு எப்படா ஓட்டு போடுவேன்னு கேட்டா அதெல்லாம் நீ பேசாத, என் அண்ணன் சீமான் பேர் எழுது, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னாங்க. இந்த அரசியல் தெளிவே இல்லாத ஒரு கட்சியை நான் எப்படி ஆதரிக்க முடியும் சொல்லுங்க? அப்போ நீ என்ன பண்ற? அரசியல் தெளிவே இல்லாத நீ கொள்கை தெளிவுன்ற. தாவேகா சொல்லுது மக்களோட நலன், தமிழக வெற்றி கழகம்னா தமிழக மக்களுக்கான நலன் தான் அதோட கொள்கையே. அதனால நான் பிரிவினையை பேசலை, ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிறேன். இதை நான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிற மக்களுக்கும் நான் நல்லது செய்வேன், திராவிடத்தை ஏற்றுக்கிற மக்களுக்கும் நான் நல்லது செய்வேன், என்னுடைய நோக்கமே நல்லது செய்கிறதான் அப்படின்ட்டு வந்தா, நீ வந்து ஊழல் மஞ்சளும் செய்கிற திமுகவை விட்டுட்டு தாவேகாவை எதிர்த்துட்டு இருக்க. இன்னைக்கு புரியல உன்னுடைய அரசியல் என்னன்ட்டு. தாவேகா கிட்ட கொள்கை இல்லைன்னா நாம் தமிழர்கிட்ட அரசியல் இல்லைன்னு தான் நம்ம விவாதத்தை வைக்கணும். இனிமே அவங்க இதுக்கு மேலே அவங்க கொள்கை இல்லைன்னு அவங்க விமர்சனத்தை வச்சா இதுக்கு மேலே இன்னும் கடுமையாக விமர்சிக்கணும். இன்னும் நிறையா பாயிண்டோட நாங்கள் விமர்சிக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. அடுத்து இந்த மாதிரி கடினமான விமர்சனத்தை பார்க்க விரும்புறீங்கன்னா பீஸ்ட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.